இந்த ஆள் அவர் வீட்டுக்கு தெரியாம நிறைய காசு சேர்த்து வைக்கிறாரு. அந்த காசுலாம் இவரோட தொப்பியில ஒளிச்சு வச்சா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் கூட வெளியே போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க தொப்பியை கழட்ட சொல்றாங்க. இவரும் மறந்து போய் கழட்டிடுறாரு. பார்த்தா இவர் சேர்த்து வச்ச காசெல்லாம் இவரோட தலையிலேயே ஒட்டிட்டு இருக்கும். இந்த ஆளோட ஒய்ஃப் சிரிச்சுட்டே இங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு அடியை கொடுத்துடுறாங்க. என்னதான் ஆனாலும் இவர் காசு சீக்கிரட்டா சேர்த்து வைக்கிறத மட்டும் விட மாட்டாரு. அடுத்ததா காசை ஒளிச்சு வைக்கிறதுக்கு புதுசா ஒரு பிளான் போட்டிருப்பாரு. குளிர்காலனால இந்த ஏர் கூலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, இப்போதைக்கு இதுல ஒளிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா காசையும் ஒளிச்சு வைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வெயில் பயங்கரமா அடிக்கும். இவங்க எல்லாரும் வெயில் அடிக்குது, கொஞ்சம் ஏர் கூலரை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ஆள் உடனே எங்க வீட்டுல ஏர் கூலர் இல்லைன்னு சொல்லிடுறான். பார்த்தா கெஸ்டா வந்த பையன் அந்த துணியை எடுத்து விட்டுறான். அங்க ஏர் கூலர் இருக்கும். இவரும் அப்படியே சிரிச்சுட்டே மழுப்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏர் கூலர் எங்க வீட்டுல இருந்ததே நான் மறந்து போயிட்டேன், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உழப்புறாரு. இதோட ரிமோட்டை கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் நாங்க யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த பையன் ரிமோட் எடுத்துட்டு வருவான். உடனே அந்த பையனை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவனும் அழ ஆரம்பிச்சிடுறான். இந்த ஆளோட ஒய்ஃப் வந்த உடனே ஏர் கூலர் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்ச